நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளாததற்கு கூட்டணி அழுத்தம் காரணம்னு விஜய் சொல்லியிருக்கார். இது பற்றி உங்களுடைய பார்வை? முதல்ல எங்கள் தலைவர் ஏன் கலந்து கொள்ளணும்? கலந்து கொள்ளாட்டாலும் அதில் என்ன சிக்கல்? முதலமைச்சர் வெளியிடுவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சம்பந்தப்பட்ட பத்திரிகை தரப்பில் முதலில் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஏப்ரல் 14ஆம் தேதி விழா நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஏப்ரல் 14ஆம் தேதி விழா நடக்கவில்லை. முதலமைச்சர் பங்கேற்பார் என்று சொல்லப்பட்ட விஷயம் விஜய் பங்கேற்பார் என்று ஏன் மாற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவில்லை. எங்கள் தலைவர் எங்கேயாவது விஜய் நானும் சேர்ந்து மேடை ஏற போகிறோம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாரா? இல்லை. அப்போது ஊடகங்கள் ஒன்றை உருவாக்கி ஊடகங்களால் ஒன்று திரிக்கப்பட்டு ஊடகங்களாலேயே முடித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தில் தேவையே இல்லாமல் எங்கள் தலைவரையும் எங்கள் கட்சியையும் இழுத்து விஜய் வரைக்கும் அதை பேச வேண்டிய தேவை என்ன? கூட்டணி நிர்பந்தத்தால் தான் வரவில்லை என்று எங்கள் தலைவருடைய ஆளுமையை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதை யாரோ தாவேக்காலிருந்து ஒரு 4 பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுனா எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, நாங்கள் கடந்து போவோம். விஜயே எங்கள் தலைவருடைய மதிப்புக்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்குதுல்ல. இந்த நிகழ்ச்சி அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்க்கிற நிகழ்ச்சியாக மட்டுமே முடியாது. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. இவர்கள் போடுவது அரசியல் மேடை. சம்பந்தப்பட்ட பத்திரிகை கடந்த 2 மாதமாக விஜயை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. சீமானை சங்கி என்று சித்தரித்து காவி உடை அணிந்து அட்டை போட்டார்கள். விஜய் 2 மாதமாக களத்துக்கே வராமல் இருக்கிறாரு. ஒரு கட்சி தொடங்கிட்டு இப்படி இருக்கலாமா என்கிற கோணத்தில் ஒரு பத்திரிகை ஒரு விமர்சனத்தை வைக்கணும்ல. அப்படி எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் ஒரு ஊடகம் விஜயை பாதுகாத்து பொத்தி பாதுகாக்கிற வேலையை செய்து அவரை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி அம்பேத்கர் பெயரால் ஒரு நூல் வெளியிட வச்சு அதில் வந்து திமுக கூட்டணியில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்து இழுத்து விட்டு அவரோட கோர்த்து விட்டு அந்த மேடையை இப்படி ஆக்கி அந்த மேடையில் திமுகவை எதிர்த்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள எங்கள் தலைவர் முன்னுணர்ந்தார். அப்போ இவங்க வலையை விரித்து வச்சுட்டு கல்லை வீசுகிறாங்க. நம்ம போய் அந்த வலையில் போய் சிக்கிடக்கூடாது என்று அவர் தெளிவாக இது அம்பேத்கர் விழா அல்ல, இது தெளிவாக அரசியல் விழா என்று புரிந்து கொண்டு தவிர்த்தது 100 விழுக்காடு சரி என்பதை நேற்று மேடையில் விகடனும் உணர்த்தி விட்டது, விஜயும் உணர்த்தி விட்டார். திரு விஜய் கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. திரு ரவிக்குமார் சொல்லும்போது சொல்றார் விசிகாவுடன் கூட்டணி அமைக்க திரு விஜய் முயற்சிக்கிறார் என்று. அப்படியாக இருந்தால் திரு திருமாவளவனை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு என்ன வந்தது? அதாவதுங்க, விஜய் அவர் கட்சி சார்ந்த முடிவை எடுக்கிறார், அவர் கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. விசிகாவுடைய முடிவை விஜய் எடுக்க முடியுமா? விசிக நிலைப்பாட்டை அவர் அறிவிக்க முடியுமா? அப்படி எடுத்தால் அப்படி அறிவித்தால் அது அராஜகம் அல்லவா? அது அடாவடித்தனம் அல்லவா? விசிக நிலைப்பாட்டை யார் எடுக்கணும்? விசிக எடுக்க வேண்டும், எங்கள் தலைவர் எடுக்க வேண்டும். விசிகாவுடைய போக்கை யார் அறிவிக்க வேண்டும்? எங்கள் தலைவர் அறிவிக்க வேண்டும். எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு? எங்கள் கட்சியின் நிலைப்பாடாக அவர் சொல்வது என்ன? நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், உறுதியாக பயணிக்கிறோம், எந்த குழப்பமும் இல்லை, வேறு அணியில் இடம்பெற வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை, விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக விஜய் அணுகுகிறார். ஆனால் அந்த நாகரிகத்தன்மை விஜய்கிட்ட நேற்று வெளிப்பட்டுதா? இந்த மேடைக்கு திருமாவளவன் வராததற்கு காரணம் கூட்டணியினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்றார். அப்போ அங்க கூட்டணியை கொச்சைப்படுத்துகிறாரா, திமுகவை கொச்சைப்படுத்துகிறாரா, எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துகிறாரா விஜய்? நேற்று அவர் அப்படி சொன்னதன் மூலம் திமுகவுக்கு என்ன களங்கம்? இல்லை. கூட்டணிக்கு என்ன களங்கம்? இல்லை. யாருக்கு களங்கம் கற்பிக்கிறார்? இவர் முடிவெடுக்க முடியாத தலைவராக இருக்காரு. திமுக சொல்ல கேட்டு இந்த மேடைக்கே வர முடியாமல் போயிட்டாரு, அம்பேத்கர் விழாவுக்கே திரும்ப வர முடியாமல் ஆயிட்டாரு என்று அம்பேத்கர் விழாவை கூட திமுக சொல்ல கேட்டு வர முடியாத அளவுக்கு திரும்ப அப்படி ஆயிட்டார் என்று சொல்லக்கூடிய பேச்சு என்பது எவ்வளவு அபத்தமானது. அதை எப்படி நாங்க வேடிக்கை பார்க்க முடியும்? திரு திருமாவளவனுடைய மனது இனி நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு என்ன பொருள்? இனி நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு 200 சீட்டு ஜெயிப்போம்னு கூட்டணியை வச்சு இருமாப்பில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு திமுகவுக்கு ஒரு தாக்குதலை நடத்திட்டு இவர் எங்க கூட தான் இருப்பார் என்று சொல்வதன் மூலம் எங்க நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரு. இதுதான் அராஜகம்னு சொல்றேன். இது அவரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிற நிலைப்பாட்டை யார் எடுக்கணும்? விஜயோட நாங்கள் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய உரிமையும் அந்த சுதந்திரமும் யாருக்கு உண்டு? விஜய்க்கு உண்டா, எங்களுக்கு உண்டா? விஜய் என்ன சொல்லியிருக்கலாம்? நாங்கள் அப்படி விரும்புகிறோம்னு சொல்லியிருக்கலாம். அவர் வந்து விசிக அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பலாம். அந்த மேடைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் வந்திருக்க வேண்டும், அது என்னுடைய விருப்பம்னு அவர் பேசியிருந்தா நாங்கள் எதிர்க்க போறதில்லை. அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார், அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, அந்த சுதந்திரம் உண்டு. ஆனால்
வராததுக்கு காரணம் கற்பிக்கிறார். அந்த காரணம் கற்பிப்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அவர் இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்கு உரிமை உண்டு. மேடைக்கு வரவில்லையே அதனால் எங்களுக்கு ஏமாற்றம் என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த மேடைக்கு வராததற்கு காரணம் கற்பிக்கிறார், களங்கம் கற்பிக்கிறார், அதற்கு உரிமை கிடையாது அவருக்கு. அந்த உரிமை இல்லாத விஷயத்தை திரு விஜய் செய்யும் போது உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதே மேடையில் இருக்கிறார். நீங்க குறிப்பிடுறீங்க கூட்டணி வைத்திருக்கிற திமுக பற்றிய விமர்சனத்தை வைத்துவிட்டு இதை சொல்றாரே அப்படின்னு. திமுக பற்றிய அதிக விமர்சனத்தை வச்சது யாரு? அதுதாங்க விஜயா, திரு திமுக பத்தி விமர்சனத்தை விட்டுருங்க. எங்க தலைவரை பத்தியே விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு விசிக தொண்டரால் அதை பொறுத்து கொண்டிருக்க முடியுமா? ஒரு இன்னொரு கட்சி தலைவர் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னொரு கட்சி தலைவர் உங்க தலைவர் வராததுக்கு காரணம் திமுக தான், திமுக பேச்சை கேட்டு வராம போயிட்டாருன்னு ஒரு களங்கத்தை கற்பிக்கும் போது ஒரு உண்மையான விசிக தொண்டன் ஆவேசப்படுவான். யாரை பார்த்து இப்படி சொல்றேன்னு கேட்பான். எங்க தலைவரையா பார்த்து இப்படி சொல்ற, அவருடைய அனுபவம் உனக்கு தெரியுமான்னு கேட்பான். அதுதான் விசிக தொண்டன். 35 ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவரை போய் 30 வருஷம் சினிமாவில் நடித்து வந்திருக்கிற நீங்க போய் இப்படி சொல்லலாமாங்க, இப்படி காரணம் கற்பிக்கலாமாங்கன்னு கேட்கணும்ல. ஒரு தொண்டரே அப்படியான ஒரு கேள்வியை எழுப்புவார். ஆனா துணை பொதுச் செயலாளர் அப்படியான கேள்வியை ஏன் எழுப்பல? அது அவர்கிட்ட கேளுங்க. நீங்க ஊடகங்கள் கேட்குறீங்களா, எங்கள்கிட்ட இப்படி வரிஞ்சு கேட்குறீங்களா, அவர்கிட்ட கேளுங்க. உங்க தலைவரை தானே விஜய் வந்து களங்கப்படுத்தினாரு, நீங்க ஏன் அங்க ரியாக்ட் பண்ணல, ஏன் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன் அப்போ துணை பொதுச் செயலாளரோட அந்த கருத்துக்கு விசிக ஒரு பொறுப்பை ஏற்காது அப்படின்னா அப்ப அவர் இன்னும் கட்சியில தானே இருக்காரு. 100 விழுக்காடு தவறுன்னு எங்க தலைவரை சொல்லிட்டார்ல. சரின்னா எங்க தலைவர் சரின்னு சொல்லியிருப்பார்ல. ஆமா அவர் செய்தது சரிதான் எங்க தலைவர் சொல்லலையே, தவறுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்க தலைவரை தவறுன்னு டிக்ளேர் பண்ண ஒரு விஷயத்தை தான் நாங்களும் தவறுன்னு சொல்றோம். மற்றபடி எங்களுக்குலாம் இதை தனிப்பட்ட இல்ல. அதற்கு வந்து உட்கட்சி குழப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். வெளியில இருந்து குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து நாங்கள் மட்டும் சொல்லி அவர் ஒன்று சொல்லி அதோட நின்றுதுன்னா குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய கருத்து என் கருத்து அல்ல, என் தலைவரின் கருத்தை நான் சொல்கிறேன். கட்சி என்பது தலைவரை சுற்றித்தான், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சுற்றி அல்ல. கட்சியின் மையம் என்பது தலைவர் தான். அப்போ தலைவர் சொல்வதை நான் சொல்கிறேன், ஆதவ் சொன்னது தலைவர் சொன்னதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். அப்ப குழப்பம் இருக்கு, 2 கருத்து இருக்குன்னு ஏன் வருது? 2 கருத்துலாம் இல்ல, ஒரே கருத்து தான். தலைவர் கருத்து என்ன, அதுதான் கட்சி கருத்து. அதான் திரு ஆளூர் ஷானவாசனுடைய கருத்து திரு திருமாவளவனுடைய கருத்தாக இருக்கும்போது ஏன் திரு ஆதவர்ஜுனாவுடைய கருத்து திரு திருமாவளவனோட கருத்தா இருக்க கூடாது? அது நீங்க ஆதவர்ஜுனாட்ட தான் கேட்கணும். நான் சொன்னது என் தலைவர் கருத்துன்னு சொல்லிட்டேன். தலைவரே அவர் கருத்து என் கருத்து இல்ல, கட்சி கருத்து இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாரு, தவறுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சம்பந்தப்பட்டவர் பேசினவற்றை தான் நீங்க கேட்கணும். இல்ல தவறுன்னு சொல்லிட்டா அதுக்கு நடவடிக்கை அப்படின்னு ஒன்று வரணும்ல. இல்லைங்க, நடவடிக்கையை வந்து நம்ம வெளியே இருந்து யாரும் தீர்மானிக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாம் அது கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், கட்சிக்குள்ளே நடக்க வேண்டிய விவாதம். அது கட்சிக்குள்ளே நடக்கும், தலைவர் அதை பற்றி முடிவெடுப்பார். இல்லை, இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்த போது இதற்கு முன்பும் இதே போன்ற விளக்கம் கேட்கப்படும், உரிய நிர்வாகிகளோடு கலந்தாலோசிக்கப்படும். அதை வந்து வெளியே இருந்து இன்னொரு கட்சியோ அல்லது உங்களை போன்ற ஊடகமோ யாருமே வந்து அல்லது சக நிர்வாகிகளான நாங்களோ தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவரும் துணை பொதுச் செயலாளர், நானும் துணை பொதுச் செயலாளர். என் மேலே அவருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அவர் மேலே எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதற்காகலாம் வந்து அவரை சேருங்க இவரை நீக்கிங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையாக இருக்காது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் வந்து அவருக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு அவர் முடிவெடுப்பார். தான் பகிரங்கமாக சொல்ல முடியாததை ஆதவர்ஜுனாவை வைத்து திரு திருமாவளவன் சொல்கிறார் என்ற புகார் சொல்லப்படுகிறது. உங்க பார்வை? அதாவதுங்க, ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். ஒரே கேரக்டரை வச்சு எத்தனை விதமான கற்பனைகளை அவிழ்த்து விடுறீங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, திமுக நிர்பந்தத்துக்கு பணிந்து திருமாவளவன் இந்த மேடைக்கு வரலங்கிறாரு. அப்போ அது உண்மையாக இருக்கணும் ஒன்று. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லலை, அதான் எல்லாரும் சொல்லக்கூடிய தொகுத்து தானே சொல்கிறீங்க. அப்போ இங்கே இப்போ என்ன கேட்டீங்க நீங்கள்? திமுகவை எதிர்த்து ஆதவை வைத்து இப்படியெல்லாம் பேச வைக்கிறாரா திருமான்னு கேட்குறீங்க. இப்போ அது உண்மையா இது உண்மையா? இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக நிர்பந்தத்துக்கும் தலைவர் பணியவில்லை, ஆதவை வைத்தும் இந்த விளையாட்டை தலைவர் ஆடவில்லை. தலைவர் அவருக்கான முடிவை அவரே எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது சாட்சியா இருக்கா? இந்த 2 விதமான கருத்துக்களும் வந்து எப்படி உண்மையா இருக்க முடியும்? இப்படியே 2ல் ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். இதில் என்னன்னா 2மே உண்மை இல்லை. அப்போ இது 3ஆவதாக ஒன்று இருக்கிறது. அதுதான் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவருடைய சுயத்தன்மை, அவருடைய அசல் வெளிப்பாடு. எல்லா காலத்திலும் அவர் அப்படித்தான் வெளிப்பட்டிருக்காரு. இப்போ தாவேக்கா சார்பில் இங்கே பேசுகிற ஐயநாதன் கூட என்ன சொன்னார்? அவர் அப்படியெல்லாம் முடிவெடுக்க வைக்க முடியாது,
இதுதான் எங்க தலைவர் பெற்றிருக்கிற சான்று. ஏன் விஜய் வந்து திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது எங்க தலைவரை விரும்புகிறார்? ஏன்னா எங்க தலைவர் ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக இருப்பார். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு லாயலாக உண்மையாக இருப்பார். கடைசி நேரத்தில் வந்து பேரத்துக்கு படிந்து முடிவை மாற்றக்கூடிய நிலைப்பாடு அவருடைய அரசியல் வரலாற்றில் கிடையாது. அப்போ அவர் பார்க்குறாரு, ஒரு புதிதாக கட்சி தொடங்கின ஒருத்தர் பார்க்குறாரு, இப்படி ஒரு தலைவர் நம்மளோட இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கட்சி நம்மளோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் விரும்புவதற்கு என்ன அடிப்படை? அப்போ எங்கள் தலைவருடைய அந்த குணம் தான் அடிப்படை, அந்த வெளிப்பாடுகள் தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவரை பற்றிய உங்களுக்கு விருப்பப்படுறீங்க, விருப்பப்படுறதுல தவறு இல்லை. ஆனால் அவருடைய சுயமரியாதையை கொஸ்டின் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. திருமாவளவன் சொந்தமாக முடிவெடுக்கிறார், அது சார்ந்துதான் இயங்குகிறார் என்று சொல்றீங்க. ஆனா ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கக்கூடியவர் என்ற கருத்தை திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் சொல்றாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, அது என்ன கண்ணாடியாங்க விசிகா உடைச்சு நொறுக்கிறதுக்கு? அது கருத்தியலால் கட்டப்பட்ட கட்சி. கூட்டணியில் இருக்கிற திரு ஈஸ்வரன் அவங்க பார்வை அதுக்கு எங்க தலைவர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. விசிக கருத்தியலால் கட்டப்பட்ட கட்சி, சுயநலத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல, ஆதாயத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல, குறுகிய அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. அது ஒரு கொள்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கொள்கையை உள்வாங்கித்தான் அங்கே ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். நான் இன்னைக்கு அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆவோம் என்பதற்காக விசிகாவை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படி ஒரு தேர்வு ஒரு இளைஞருக்கு எந்த கட்சியாக இருக்க முடியும்? அதுவும் ஒரு தலித் அல்லாத தரப்பிலிருந்து வரக்கூடிய இளைஞர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் என்பதற்காக விசிகாவை போய் தேர்ந்தெடுப்பாரா? விசிகாவுக்கு கிடைப்பதே குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டு, அதிலும் பொது தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது கேள்விக்குறியான ஒன்று. அப்படி ஒரு நிலையில் அந்த கட்சி இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கட்சியை நாங்கள் தேர்வு செஞ்சு அந்த கட்சிக்குள்ளே பயணிக்கிறோம். 15 ஆண்டு கால பயணம். அப்போது கருத்தியல் ஈர்ப்பினால் போகிறோம். இந்த தலைவர் கருத்தியலில் உறுதியான தலைவர். இவரை பின்பற்றினால் நாமும் அந்த கருத்தியலில் உறுதியாக பயணிக்க முடியும். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கும். அப்புறம் இவ்வளோ இன்டலெக்சுவல்ஸை பக்கத்தில் சுற்றி வச்சுட்டு கட்சி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக எங்கள் தலைவர் தான் இருக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆளாளுக்கு பேசுவாங்க, சுயமாக சிந்திப்பாங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. இதுக்கு பயந்து தான் இன்டலெக்சுவல்ஸை யாரும் பக்கத்தில் வச்சுக்கிறது கிடையாது. அப்படியே வச்சுக்கிட்டா கூட அவங்கள வந்து இந்த மாதிரி எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி கூட வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எங்கள் தலைவரை சுற்றி இருக்கிறது யார்? முழுக்க யார் பாருங்க. அப்போ நாங்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பேராற்றல் மிக்க தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார், அறிஞராக இருக்கிறார், முனைவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தலைவரை வந்து இவர் ஒரு நேற்று வந்து அரசியலுக்கு வந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? அவருடைய அரசியல் பயணம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. இல்ல அத்தகைய தலைவரை ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடுவார் ஆதவர்ஜுனா அப்படின்ற கருத்தை திரு கொங்கேஸ்வரன் சில தர்ம சங்கடத்துக்கெல்லாம் உள்ளாக்க முடியாது, யாராலும் முடியாதுங்க. அது எங்கள் தலைவருக்கு தெரியும் எப்படி எப்போ வெளிப்படணும்னு. இப்போ இவ்வளோ தூரம் ஆதவர்ஜுனா பல முயற்சிகளை எடுத்தார், பல கருத்துக்களை சொன்னார். எதற்கு எங்கள் தலைவர் இணங்கி போகலையா? எங்கள் தலைவர் அவர் முடிவைத்தானே எடுக்கிறாரு. கட்சிக்கு எந்த முடிவு நன்மை பயக்கும் என்று அவருக்கு புலப்படுகிறதோ அந்த முடிவை அவர் எடுக்கிறார். இந்த விழாவுக்கு போனால் அது சரியாக இருக்காது, அது தவறாக போய் முடியும் என்று சரியாக கணித்தாரா இல்லையா? அன்னைக்கு சொல்லும்போது எங்கள் தலைவர் சொல்லும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஏன்னா இதுக்கெல்லாமா யோசிப்பார் திருமா? ஒரு மேடையில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுனாலயா ஒரு குற்றமாக போயிடும்னு சொன்னாங்க. நேற்று விழாவை பார்த்துட்டு அதே வாய் என்ன சொல்லுது தெரியுமா? அன்னைக்கு விமர்சித்தவர்கள், அன்றைக்கு கேள்வி எழுப்பியவர்கள், ஆமாம் சரிதான், அவர் சரியாக தான் கணிச்சிருக்கிறாரு, இந்த மேடையில் அவர் போயிருந்தா ரொம்ப தப்பாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடையை போட்டவர்களே, அதாவது விஜய் பேசுனது ஒரு பக்கம், மேடையை போட்டவர்களே ஒரு கோடை கிழிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்ததற்கான காரணத்தை பட்டியலிடும் போது விஜய் என்ன பேசுவாரோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதை விட அதிகமாக திரு ஆதவர்ஜுனா தானே பேசியிருந்தாரு. அதுதான் அவர் நிலைப்பாட்டை தெளிவாக தானே சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனா ஒன்றும் ஒழிச்சு மறைச்சு எதையும் பேசலையே. ஆதவர்ஜுனா அவருடைய கருத்தையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. அப்போ அது அப்படிதான் உடைப்பாருன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு அவர் தானே அழைக்கிறார், அவர் தானே அந்த மேடையை போட்டதில் அவருக்கும் பங்கு இருக்குல்ல. விகடனுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே சம பங்கு ஆதவருடைய நிறுவனத்துக்கு தானே இருக்கு அந்த நிகழ்ச்சியில. இதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரியாத ஒன்றும் விஷயம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே. அதனால தான் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தோம். அதனாலதான் தவிர்த்தோம். இல்ல இப்படியான நிறைய எங்க தலைவர் வந்து அறியாமையில இல்ல, எங்க தலைவர் எதனால வருது? நடவடிக்கை இல்லாததுனாலதான். அப்ப அதை எடுக்கிறது என்ன தயக்கம்? அதான், எங்க தலைவர் அறியாமையில இல்ல, அவர் அறிந்துதான் இருக்கிறார், தெளிந்துதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சான்று தானே அவர் எடுத்த முடிவு.
அப்போ வந்து அவர் இது போல் அவருக்கு இது எப்படி கையாளணும் என்பது அவருக்கு தெரியும். அவர் கட்டாயமாக அதை செய்வார். ஓகே, இப்போ ரஜினியை வச்சு சாதிக்க நினைத்தவர்கள் விஜயை வைத்து சாதிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுது விசிக? இல்லைங்க, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம்ல. திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாத நிலையில் பாஜக இருக்கிறது. திமுக அணியை பலவீனப்படுத்த முடியாத நிலையில் திமுக எதிரணியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ யாரை வச்சு இதை செய்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம் இருக்கிறது. யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஒரு பெரிய ஃபெமிலியர் கிடைக்க மாட்டாங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வசீகரமான தலைமையை வைத்துக்கொண்டு இப்படி நாம் வந்து ஒரு எதிரணியை கட்டிவிட முடியாதா என்கிற முயற்சி பல்லாண்டு காலமாக நடந்து பல முயற்சிகளும் தோற்று போய்விட்டன. திமுக அணிதான் வலுப்பெற்று நிற்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு குறுகிய ஆதாயத்துக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல. ஒரு கொள்கை வழி பயணம். 2017 ஒன்றிணைந்த பயணம், 19, 21, 24 என்று தொடர் வெற்றிகளை குவித்திருக்கிற ஒரு பயணம். 26 மட்டுமல்ல 29ஐயும் இலக்காக கொண்டு போகிற பயணம். இந்திய அளவில் இந்த அணியை ஒருங்கிணைக்கிற தேவை, அது குறித்த சிந்தனை அப்படி போயிட்டு இருக்கோம் நாங்க. அதனால இதை வந்து இந்த காக்கா கூட்டத்தை கலைப்பது போல கல்வீசி கலைக்க முடியாது. அப்படிப்பட்ட முயற்சிகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் தோற்று போவார்கள். சரி.